சிம்ம ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது? ரொம்ப விசேஷமாக இருக்குது. பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கிடைக்கும். அதிர்ஷ்டம் உண்டு. இந்த காலகட்டத்தில் இது கிடைச்சதே பெரிய விஷயம். இறைவன் கொடுத்த பிக்ஷை அப்படின்னு நினச்சிட்டு எல்லா காரியத்தையும் சக்ஸஸ் பண்ணலாம். ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. கணவன் மனைவி கிடையே பாராட்டுதலை இந்த மாதம் வச்சுக்கணும். இல்லைன்னா திட்டுறதுல பாராட்டுவா. நீ என்ன பண்ணின, நான் என்ன பண்ணேன், இதெல்லாம் என்னால் அப்படின்னா முடிஞ்சது. இப்போ பாராட்டணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பாராட்டணும். சிம்மராசினியர்கள் சார், இப்போ சிம்மராசினியர்களுக்கு வைகாசி மாதம் எப்படி இருக்க போகுது? சிம்ம ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது? ரொம்ப விசேஷமாக இருக்குது. பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கிடைக்கும். அதிர்ஷ்டம் உண்டு. லக்கெல்லாம் கிடைக்குது. நினச்ச விஷயம் ஓஹோ ஆகான்னு நடக்கும். இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்தேன், ஆனால் அதுதான் நடக்கலை. ஒரு கதை ஒன்று இருக்குது. ஒருத்தர் ஊரை விட்டு தள்ளி வச்சுட்டாங்க. யாருக்கு காசு வாங்கி திருப்பி கொடுக்கலன்னு அவரை ஊரை விட்டு நீ போ அப்படின்ட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. போய் சரி ஊர் கடைசியில் ஒரு வீடு வச்சு ஒரு இடம் வாங்கியிருக்கோம், அதில் யார் வீடு குடிசை கட்டி இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டே பாட்டு பாடிட்டே இதை எடுத்து குத்துறார். டிங்குன்னு ஒரு சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா உள்ள ஒரு புதையல். வெளியில் எடுக்கணும், புதையல் இல்லையா? உடனே மனைவி என்னங்க என்னங்க என்ன அப்படிங்கிறார். வெளியில் எடுத்துட்டாங்க. எடுத்து திறந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய சிலை. அந்த சிலை பார்த்தீங்கன்னு சொன்னால் 9 சிலையில் அது ஒரு சிலை. எத்தனை சிலையில்? 9 சிலையில் அது ஒரு சிலை. அற்புதமான சிலை. இது கணக்கே கிடையாது, அவ்வளோ கோடிக்கு போகும். ஊரெல்லாம் எல்லாம் சேர்ந்து வந்துட்டா, எல்லோரும் பாராட்டுறா. பிரிந்து போன சொந்த பந்தங்கள்லாம், ஒரு விஷயத்துக்கு வக்கணை இல்லைன்னு சொன்னவங்களாம் எல்லாம் வந்து நின்றுட்டுருக்கா. இவர் மட்டும் ரொம்ப சோகமாக ஒரு இடத்துல உட்காந்து யோசிச்சுட்ருக்கார். மாமியார் பக்கத்தில் வராங்க. என்ன மாப்பிள்ள ஆச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை. ஏன்? ஒன்றும் இல்லை. சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க, நீங்கள் ஏன் முகம் சுழிச்சுட்டு இருக்கேன்? ஒன்றும் இல்லை. உடனே மாமியார் நேராக போய் பொண்ணுக்கிட்ட, நாங்கள் வந்தது உங்கள் வீட்டுக்காரருக்கு பிடிக்கலையாட்டிருக்கு. பாரு அப்படி பாரு, முகத்து வச்சு நம்ம சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க, வா முன்னாடி சந்தோஷமாக பேசும். இவங்க போய் என்னங்க அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை. என்ன? ஒன்று எங்கிட்ட சொல்லக்கூடாதா? இல்லை, இது 9 சிலையில் ஒரு சிலை. மீதி 8 சிலை எங்கே இருக்குமோன்னு தேடிட்டு இருக்கேன். இருக்கிற சந்தோஷத்தை அனுபவிக்காமல் இல்லாத விஷயத்தை அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் இது கிடைச்சதே பெரிய விஷயம். இறைவன் கொடுத்த பிக்ஷை அப்படின்னு நினச்சிட்டு எல்லா காரியத்தையும் சக்ஸஸ் பண்ணலாம். ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. எல்லாருந்தும் ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்கக்கூடிய மனோபாவங்கள் இருக்கும். கணவன் மனைவி கிடையே பாராட்டுதலை இந்த மாதம் வச்சுக்கணும். இல்லைன்னா திட்டுறதுல பாராட்டுவா. நீ என்ன பண்ணின, நான் என்ன பண்ணேன், இதெல்லாம் என்னால் அப்படின்னா முடிஞ்சது. ஸோ பாராட்டணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பாராட்டணும். அவா ஃபோனை வா செக் பண்ணுறது, இவா ஃபோனை வா செக் பண்ணுறது, சந்தேகம் இதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. குட் மந்த். ஆரோக்கிய விஷயங்கள் நல்லா சீராக இருக்கும். சில மனக்கசப்புகள் டக்குன்னு மனசில் சொடிச்சிடும். மனசில் டக்குன்னு அப்பப்போ எண்ணங்கள், என்னடா இது நம்ம இவ்வளோ உழைச்சோம், வெளியிலலாம் ரெஸ்பெக்ட் இருக்குது, வீட்டுக்குள்ளே ரெஸ்பெக்ட் இல்லையே அப்படின்னு கணவன் மனைவியும் மாற்றி மாற்றி நினச்சிப்பா. அப்போ மனதளவில் போகக்கூடிய வார்த்தைகளாக இந்த மாதம் இருக்கும். இந்த மாதத்தில் எடுத்த காரியம் லாபம் உண்டு. மன திருப்தி தரும். அப்பா அம்மா அவர்களுடைய விஷயத்தை மனசில் நினச்சிப்பீங்க. சகோதர சகோதரிக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவீங்க. அவள் நன்னா இருந்தால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாள். இந்த மாதிரி மாறி மாறி ஹெல்ப் பண்ணிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு. தெரியாத தொழிலை செய்யக்கூடாது. தெரியாத தொழிலில் முதலீடு பண்ணக்கூடாது. தெரியாத சப்ஜெக்டை பேசவும் கூடாது. எனக்கு அவளை தெரியும் வாழ தெரியும்னு தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லக்கூடாது. இந்த மாதிரி விஷயத்தை கடைப்பிடிச்சோம்னா ரொம்ப சிறப்பு. தடங்களாய் அந்த காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதத்தில் பிள்ளையார் வழிபாட்டோட மாதத்தை ஆரம்பித்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும். சூப்பர் சார், சூப்பர். இப்போ வைகாசி மாதம் வரப்போகுது. வைகாசி மாதம் 12 ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்க போகுது? இந்த வைகாசி மாதம்ங்கிறது 15/5/2026 அன்னைக்கு தொடங்கி அடுத்த முடிகிறது பார்த்தீங்கன்னா 14/6/2024 14/6/2026 வரைக்கும் நமக்கு இந்த வைகாசி மாத பலன்கள் இருக்குது. ஓகே. இந்த வைகாசியில் என்னென்ன விசேஷங்கள் வருது? வைகாசி விசாகம் வந்துடுறது, அது ஒரு சிறப்பு விசேஷங்கள் இருக்குது. வைகாசினாலே விசேஷம்தான். முகூர்த்தம் நிறைஞ்ச அற்புதமான மாதம் இந்த வைகாசி மாதம். 2வது மாதம், அதாவது கால புருஷ தத்துவத்தில் ரிஷப மாதம்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்தை என்ன மாதம்? ரிஷபம். உழைப்புக்கே உண்டான மாதம் இந்த மாதம். 2ஆம் இடம் ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லுதுன்னா பொன் பொருள்
ஆபரணங்கள், பணம், கையிருப்பு, பேச்சு, உணவு, அதே போன்று செல்வ செழிப்பு, ஓகே வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஓகே எனக்கு பணத்தில் பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, வாழ்க்கையில் பெரிய கஷ்டங்கள் இருக்குது, கணவன் மனைவிக்குள்ளே பெரிய சண்டை சச்சரவுகள் இருக்குது, ஃபேமிலியில் இப்படி அப்படி அப்படி இப்படி இப்படி பல்வேறு விதமான குழப்பம் இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வைகாசி மாதம் இருக்கக்கூடிய விரதங்கள் அவர்களை மேலோங்கும், ஓகே வெற்றிகளை கொடுக்கறதாக ஆகும். வைகாசி மாதத்தில் இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள் அவங்கள மேலும் 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 பெருக்கும்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மாதத்தில் தான் இந்த வைகாசி மாதம் இருக்கு. இந்த வைகாசி மாதத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப விசேஷம். ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் அவங்க சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய காலமாக இருக்கு. அதே மாதிரி நாள் ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா சூரியன் பலம் இல்லாமல் இருக்கு. சூரியன் பலம் இல்லைன்னா இந்த மாதத்துக்கு வீக் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்தில் கண் சம்பந்தமான உபாதைகள்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். உடம்புல ஹீட் சம்பந்தமான பிரச்சனைகள், சூடு சம்பந்தமான பிரச்சனைகள், ரத்த சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த ப்ரெஷர் சுகர்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம். புதன் அந்த மாதத்தில் கரெக்டாக சூரியன் பக்கத்தில் இருக்க, சுக்கிரன் இருக்க எங்க ஒரு 3 நாட்கள் வரைக்கும் சுக்கிரன் வந்து அதே இடத்துல இருக்கக்கூடிய ரிஷபராசியில் இருக்கார். அப்போ பணவரவுகளை கொடுக்க சொந்த வீட்டில் இருக்கார். ஒரு 3 நாட்கள் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அப்போது இதெல்லாம் ஒரு சுப விஷயங்கள், அதாவது குட் சைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வைகாசி மாதத்துக்குண்டான மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பார்ப்போம். சார், வைகாசி மாதத்தில் இப்போ முக்கியமான முடிவுகள் எடுக்கிறாங்க, ஒரு சுப காரியத்துக்கு தேதி குறிக்கிறாங்கன்னா குறிக்கலாமா? எந்தெந்த ராசி குறிக்கலாம்? இந்த மாதம் 2 அமாவாசை வருது. ஓகே. 2 அமாவாசை எப்போ வருதுன்னா 16/5/2026 அன்னைக்கு சனிக்கிழமை. ஓகே. அன்னைக்கு அமாவாசை, சர்வ அமாவாசை, கிருத்திகை நட்சத்திரம் வந்துடுறது. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதம் இன்னொரு அமாவாசை இருக்குது. எப்போ அப்படின்னா கரெக்டாக 31ஆம் தேதி, வைகாசி 31, 14/6/2026 அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஸோ அன்னைக்கு இந்த மாதம் 2 அமாவாசை வரங்காட்டி சில விசேஷங்கள் கொண்டாட மாட்டாங்க. நிறைய பேர் 2 அமாவாசைகள் வருது, அதனால சிறப்பு நிகழ்ச்சிகள், சுப காரியங்களை பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் அவர்கள் இந்த வைகாசி மாதம், ஏன்னா சித்திரை மாதம் எப்படி நான் பண்ணலை, வைகாசி பண்ணாத விட்டா போயிடுதுன்னு சொல்லிட்டு அதுக்குண்டான பிரீதிகள் தான் பண்ணிட்டு இந்த வைகாசி மாதம் பண்ணுற வழக்கங்கள் உண்டு. இந்த வைகாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா மாதத்தின் ஆரம்பம் 15/5/2026 மாத சிவராத்திரி இருக்குது. சுக்ல சதுர்த்தி 19ஆம் தேதி. சுக்ல சதுர்த்தினா வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி 19ஆம் தேதி இருந்துட்டு இருக்கு. 19ஆம் தேதி 20ஆம் தேதி இருக்குது இந்த வளர்பிறையில் வர சதுர்த்தி. சஷ்டி பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி சஷ்டி. முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கிறவங்க அந்த சஷ்டி விரதம் 21, 22 சஷ்டி வந்து வருது. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் குரு பெயர்ச்சி வாக்கிய பிரகாரம் 26/5/2026 குரு பெயர்ச்சி செவ்வாய்க்கிழமை வாக்கிய பிரகாரம் வரார். குரு பகவான் பகல் 11 மணிக்கு எதிலிருந்து மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு பிரவேசம் பண்ணுறது. ஆனால் திருக்கணித பிரகாரம் பார்த்துட்டிங்கன்னா ஜூன் மாதம் 1ஆம் தேதி நம்ம பண்ணுறோம். ஸோ வாக்கிய பிரகாரம் 26ஆம் தேதியும் திருக்கணித பிரகாரம் ஜூன் 1ஆம் தேதி நம்ம வந்து வரோம். வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசி, அது வந்து 27ஆம் தேதி புதன்கிழமை ஏகாதசி விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். பிரதோஷ நன்னாள். இந்த பிரதோஷ நன்னாள் 28/5/2026 அந்த பிரதோஷ நன்னாள் தான் அன்னைக்கு மகா பிரதோஷமும் கூட. அன்னைக்கே பார்த்துட்டீங்க அப்படின்னா அக்னி நட்சத்திரம் முடிவும் இருக்கு. எப்போ? 28ஆம் தேதி. அடுத்தது பௌர்ணமி, வைகாசி விசாகம் 29/30. இது வந்து வைகாசி விசாகம். என்ன சார் 2 நாள் சொல்கிறேன், நட்சத்திரம் 2 நாள் இருக்கா, நான் 2 நாள் சொல்லிட்டு இருக்கேன். அது கோயில், வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயில்களில் எப்படி பண்ணுறாங்களோ அதை பொறுத்து அது வந்து மாறும். சங்கடஹர சதுர்த்தி 4/6 ஜூன் மாதம் 4ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி இருக்கு. வாஸ்து பூஜை பண்ணுறதுக்கு ரொம்ப உகந்த நாள். ஏன்னா அக்னி நட்சத்திரம் முடிஞ்சிருது. அக்னி நட்சத்திரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து வாஸ்து பூஜையெல்லாம் பண்ணுவாங்கல்ல, 4/6/2026 அன்னைக்கு ரொம்ப விசேஷம். அன்னைக்கு என்ன டைம் பண்ணலான்னா காலையில் 10:06 10:42 வரைக்கும், 10:06 10:42 வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருந்துருக்கு. அதுக்கப்புறம் சஷ்டி 6ஆம் தேதி சஷ்டி வந்துடுது. ஏகாதசி வந்து 11/6 மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது, விரதம் இருக்கிறதுக்கு. 12/6 12 ஜூன் வந்து பிரதோஷம், அன்றைக்கி வெள்ளிக்கிழமை பிரதோஷம் வருது. கிருத்திகை
மாத சிவராத்திரிங்கிறது 13/6 வருது. ஓகே. திருப்பி அமாவாசை 14/6, 2வது அமாவாசை வைகாசி மாதம் வரக்கூடிய அமாவாசையாக இருக்குது. இந்த மாதத்தில் இருக்கிற முழு விசேஷங்கள் எல்லாமே சொல்லியாச்சு. இந்த வைகாசி மாதத்துல வந்து இந்த ராசி மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்குன்னா எந்த ராசி நேயர்கள்? துலா ராசி, ஓகே. மிதுன ராசி. துலா ராசியும் மிதுன ராசியும் இந்த மாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஓகே. இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. இப்போ தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா எந்த ராசி நேயர்கள் வைகாசி மாசத்துல தொழில் தொடங்கலாம்? பொதுவாக தொழில் தொடங்குறதுக்கு கடக ராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஓகே. சிம்ம ராசிக்கு சிறப்பாக இருக்குது. ஓகே. சிம்ம ராசிக்கு பெனிஃபிட்ஸ் அதிகம். கன்னி ராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஓகே. விருச்சிக ராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிகத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு இதாக இருக்கும். வேலை வாய்ப்புனா தனுசு ராசிக்கு நல்லா இருக்குது. ஓகே. வேலைக்கு போகிறதுனா தனுசு ராசிக்கு நல்லா இருக்கக்கூடியதாக இருக்கும். கும்பத்துக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, சாதகமாக இருக்குது. மீனத்துக்கு சுமாராக இருக்குது.